Adobe Photoshop, Tutorial Part 8, subscribe now IR Teaching. அரேசர் டூல் இவற்றைக் கொண்டு நார்மல் ரேஸ் செய்யலாம். பாக்ரவுண்ட் அரேசர் டூல் இது பேக்ரவுண்ட் முழுவதையும் அரேஸ் செய்வதற்கு பயன்படுத்தலாம். மாஜிக் அரேசர் டூல் ஒரே கலரில் இருப்பதை ரிமூவ் செய்வதற்கு பயன்படுத்தலாம். 5 மேனு கிளிக் செய்து நியூ கொடுத்து Ctrl+N ஷார்ட்கட் கீ. சீட் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். லேயரில் டபுள் கிளிக் செய்து சீட் லாக்கை ரிமூவ் செய்ய வேண்டும். பின் பிரஷ் டூல் செலக்ட் செய்து ஆப்ஷன் பாரில் பிரஷ் டிசைன் செலக்ட் செய்து சீட்டில் தேவையானவாறு டிராயிங் செய்யலாம். அவற்றில் உள்ள ஏதேனும் பகுதியை அரேச செய்வதற்கு இந்த டூல் பயன்படுத்தலாம். எரேசர் டூலை கிளிக் செய்து ஆப்ஷன் பாரில் பிரஷ் டிசைன் சைஸ் போன்றவை செலக்ட் செய்ய வேண்டும். பிரஷ் சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் செய்வதற்கு கீபோர்டில் உள்ள ஓபன் பிராக்கெட் கிளோஸ் பிராக்கெட் கொடுக்கலாம். டிராயிங் செய்த பகுதியில் எவற்றை அரேஸ் செய்ய வேண்டுமோ அவற்றில் வைத்து டிராக் செய்தால் ரிமூவ் ஆகும். இவ்வாறு நார்மல் அரேசர் டூலை பயன்படுத்தலாம். அடுத்ததாக பேக்ரவுண்ட் எரேசர் டூல் இவற்றை பயன்படுத்துவதற்கு இமேஜ் ஒன்றை ஓபன் செய்து கொள்ள வேண்டும். ஃபைல் மெனு கிளிக் செய்து ஓபன் கொடுக்க வேண்டும். Ctrl+O ஷார்ட்கட் கீ. இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்ய வேண்டும். லேயர் பாக்ஸில் டபுள் கிளிக் செய்து லாக்கை ரிமூவ் செய்ய வேண்டும். இப்பொழுது பேக்ரவுண்ட் எரேசர் டூல் செலக்ட் செய்து ஆப்ஷன் பாரில் உள்ள அனைத்து ஆப்ஷன்களையும் இதே போன்று சரியாக அமைக்க வேண்டும். அடுத்ததாக பிரஷ் சைஸ் இன்க்ரீஸ் டிகிரி செய்து கொள்ளலாம். பின் இமேஜ் பேக்ரவுண்டில் கிளிக் செய்தால் பேக்ரவுண்ட் முழுவதும் எரேஸ் ஆகும். இவ்வாறு தொடர்ந்து கிளிக் செய்து கொண்டு டிராக் செய்தால் பேக்ரவுண்ட் முழுவதும் எரேஸ் ஆவதை காணலாம். அடுத்து மேஜிக் ஆன்சர் டூல் இந்த டூல் மூலமாக பேக்ரவுண்டில் கிளிக் செய்தால் ஒரே கலரில் உள்ளவை அனைத்தும் எரேஸ் ஆவதை காணலாம். தொடர்ந்து ஒரே கலரில் கிளிக் செய்யும் பொழுது அதை சுற்றி உள்ள அதே கலர் ரிமூவ் ஆகிக்கொண்டே இருக்கும். இவ்வாறு மேஜிக் எரேசர் டூல் பயன்படும். மேலும் எரேஸ் செய்த இமேஜ் மீண்டும் வேண்டுமென்றால் அதற்கு நார்மல் அரேசர் டூலை கிளிக் செய்து ஆப்ஷன் பாரில் உள்ள அரேசர் டு ஹிஸ்டரி என்பதை டிக் செய்ய வேண்டும். இப்பொழுது எரேஸ் செய்த பேக்ரவுண்டில் நார்மல் எரேசர் மூலமாக டிராக் செய்தால் ரிமூவ் ஆன பேக்ரவுண்ட் மீண்டும் வருவதை காணலாம். மீண்டும் ரிமூவ் செய்ய வேண்டும் என்றால் ஆப்ஷன் பாரில் உள்ள எரேசர் டு ஹிஸ்டரி என்பதை உள்ள டிக் மார்க்கை ரிமூவ் செய்ய வேண்டும். இப்பொழுது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகும். இப்பொழுது பேக்ரவுண்ட் முழுமையாக ரிமூவ் செய்த பிறகு வேறொரு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் செய்ய வேண்டும். ஃபைல் மெனு கிளிக் செய்து ஓபன் கொடுத்து பேக்ரவுண்ட் இமேஜஸ் செலக்ட் செய்ய வேண்டும். பேக்ரவுண்ட் செலக்ட் செய்த பின் மூவ் டூல் கிளிக் செய்து இமேஜை மூவ் செய்து வைக்கலாம். மூவ் செய்த பிறகு Ctrl+T கொடுத்து ஆங்கர் பாயிண்ட் மூலமாக இமேஜை சீட்டில் பிட் செய்து கொள்ளலாம். பின் லேயர் பாக்ஸில் நார்மல் மோட் என்பதை கிளிக் செய்தால் அவற்றில் உள்ள ஆப்ஷன்களை கிளிக் செய்யும் போது இமேஜும் பேக்ரவுண்டும் ஆட் ஆகும். இவற்றில் எவை வேண்டுமோ செலக்ட் செய்து கொள்ளலாம். லேயர் பாக்ஸில் உள்ள நார்மல் எனும் பாயிண்டை செலக்ட் செய்து கீபோர்டில் உள்ள டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் செய்தால் அடுத்தடுத்து இமேஜ் பேக்ரவுண்டுடன் ஆட் ஆவதை காணலாம். இவ்வாறு இமேஜை எளிமையாகவும் எடிட் செய்ய முடியும். மேஜிக் எரேசர் டூல் எளிய முறையில் பயன்படுத்துவது என்பதை காண்போம். பேக்ரவுண்ட் ஒரே கலரில் இருந்தால் எளிமையாக அவற்றை மாற்றி அமைக்க முடியும். உதாரணமாக பேக்ரவுண்ட் ஒரே கலரில் உள்ளவாறு இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்யலாம். மேஜிக் எரேசர் டூல் செலக்ட் செய்து அவற்றை கொண்டு இமேஜ் பேக்ரவுண்டில் கிளிக் செய்தால் முழுமையாக அரேஸ் ஆவதை காணலாம். இப்பொழுது வேறு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் செய்து அவற்றில் மூவ் டூல் கிளிக் செய்து மாற்றி அமைக்கலாம். இமேஜில் Ctrl+T கொடுத்து இமேஜ் எடிட் செய்ய வேண்டும்.
இப்பொழுது இமேஜை பேக்ரவுண்டில் சரியாக அமையுமாறு எடிட் செய்ய வேண்டும். மேஜிக் அரேசர் டூல் மிக எளிமையாக பயன்படுத்த முடியும். மேஜிக் எரேசர் டூல் இவ்வாறு எளிமையாக முறையில் பயன்படுத்தி பேக்ரவுண்ட் மாற்றி அமைக்கலாம். இவ்வாறு எளிமையாக அரேசர் டூல்களை பயன்படுத்தலாம். மேலும் அடுத்தடுத்த டூல்ஸ்களை அடுத்த வீடியோக்களில் காண்போம். Thanks for watching. Friends, subscribe now. I are teaching.